Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் 11th standard பயாலஜியில் பயோ பாட்னியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் பண்ணவும் மாட்டேன்றீங்க, வீடியோ மட்டும் தான் வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம 11th பயோபாட்னிக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் இன்னும் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க்கும் 3 மார்க் கொஸ்டின்ஸும் எது எது அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இதில் ஃபார் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு கொடுத்துருக்கேன். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் சொல்லணும், இது எதையுமே ஒமிட் பண்ணாமல் எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம தரவாக படிச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த 11th பயோ பாட்டியில் கேட்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் இன்க்ளூடிங் கம்பல்சரி முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா எழுத முடியும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். வளர்மாற்றம் மற்றும் சிதைவு மாற்றம் வேறுபாடு. வாட் இஸ் விரியன்? விரியன் என்பது யாது? லிஸ்ட் அவுட் த மெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 5 பெரும்பிரிவு வகைப்பாட்டின் நிறைகள். அப்புறம் டிஃபரன்ஷியேட் ஹோமோமெரஸ் அண்ட் ஹெட்ரோமெரஸ் லைக்கன்ஸ். ஹோமியோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் வேறுபாடு. வாட் இஸ் மைக்கோசியா அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். பூஞ்சை வேரிகள் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம். இப்போ ரைட் ஷார்ட் நோட் ஆன் பைனரி ஃபிஷன். இரு பிளவுறுதல் என்றால் என்ன. வாட் இஸ் ஆல்டர்னேஷன் ஜென்ரேஷன். சந்ததி மாற்றம் என்றால் என்ன. இப்போ டிஃபரன்ஷியேட் ஹேலோனிட்டிக் அண்ட் டிப்ளோனிட்டிக் லைஃப் சைக்கிள். ஒற்றைமடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல் மற்றும் இரட்டைமடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல் வேறுபடுத்துக. வாட் இஸ் பிளெக்டோஸ்டீல் வித் எக்ஸாம்பிள். பிளெக்டோஸ்டீல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அப்புறம் வாட் இஸ் யூஸ்டீல் வித் எக்ஸாம்பிள். யூஸ்டீல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. டிஃபரன்ஷியேட் மோனாக்சிலிக் அண்ட் பிக்னாக்சிலிக். மனோசைலிக் பினோசைலிக் வேறுபடுத்துக. லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ். பிரையோஃபைட்டுகளின் பொது பண்புகளை பட்டியலிடுக. Draw and label the parts of regions of root. வேரின் பகுதிகளை படம் வரைந்து பாகம் குறி. Define phyllotaxy. இலை அமைவு என்றால் என்ன. Difference between phyllocyte and cladoid. இலை தொழில் தண்டு குறு இலை தொழில் தண்டு வேறுபடுத்துக. Differentiate Avicennia and Trapa. Avicennia Trapa வேறுபடுத்துக. What is phylum. இலை தொகுதி என்றால் என்ன. Define eyes. கண்கள் என்றால் என்ன. List out the primary functions of stem. தண்டின் முதல்நிலை பணிகள் யாவை. List out the primary functions of leaf. இலையின் முதல்நிலை பணிகள் யாவை. Define epiphytic or velamen root. தொற்று அல்லது velamen வேர்கள் வரையறு. Define sucking or haustodial root. உறிஞ்சி அல்லது ஒட்டுண்ணி வேர்கள் வரையறு. How root climbers differ from stem climbers. வேர் ஏறு கொடிகள் மற்றும் தண்டு ஏறு கொடிகளிலிருந்து வேறுபடுகிறது. Compare sympodial branching with monopodial branching. வரம்பற்ற கிளைத்தலையும் வரம்புடைய கிளைத்தலையும் ஒப்பிடுக. Difference between racemose and cymose. ரசிம் மற்றும் சைம் வேறுபடுத்துக. What is monoecious plant. ஆண் பெண் மலர் தாவரங்கள் என்றால் என்ன. Define actinomorphic flower. ஆரச்சீரமைவு என்றால் என்ன. What is estivation. இதழமைவு என்றால் என்ன. Define pollinium. pollinium வரையறு. List out the significance of seeds. விதையின் பணிகளை பட்டியலிடுக. Write the floral formula of Hibiscus rosa sinensis. மலர் சூத்திரம் Hibiscus rosa sinensis. What is parthenocarpic fruit. கருவுரா சுலகக்கனி என்றால் என்ன. What is false fruit. பொய்க்கனி என்றால் என்ன. What is persistent. நிலைத்தவை என்றால் என்ன. What is taxonomy. வகைப்பாட்டியல் என்றால் என்ன. What is taxonomy hierarchy. வகைப்பாட்டியல் படிநிலைகள் என்றால் என்ன. Differentiate taxonomy and systematics. வகைப்பாட்டியல் மற்றும் குழும பரிமாண வகைப்பாட்டியல் வேறுபாடு. What is taxonomic aids. வகைப்பாட்டு துணை கருவிகள். Short note and uses of herbarium. herbarium பயன்கள். Define DNA barcoding. DNA வரி குறியிடுதல். What is cladistics. கிளை பரிமாணவியல் வகைப்பாடு. Define cell theory. செல் கொள்கை வரையறு. List out the functions of nucleus. உட்கருவின் பணிகள். Draw neat diagram of chloroplast. பசுங்கணிகத்தின் அமைப்பு. Draw neat diagram of mitochondria. மைட்டோகாண்ட்ரியத்தின் அமைப்பு. ஸ்டேட் த புரோட்டோபிளாசம் தியரி. புரோட்டோபிளாஸ்டிக் பிளஸ் கொள்கை. வாட் இஸ் ஃபேஜோசைட்டோசிஸ். உள் விழுங்கும் செயல். ஷார்ட் நோட் ஆன் ரிபோசோம்ஸ். ரைபோசோம்கள். டிஃபைன் செல் சைக்கிள். செல் சுழற்சி என்றால் என்ன. ரைட் ஷார்ட் நோட் ஆன்
G0 phase, G0 நிலை பற்றி குறிப்பு வரைக. What is synapsis? Synapsis என்றால் என்ன? What is chiasmata? Chiasmaக்கள் என்றால் என்ன? Differentiate cytokinesis in plant cell and animal cell. தாவர செல்களிலும் விலங்கு செல்களிலும் சைட்டோகைனசிஸ் வேறுபடுத்துக. Define direct cell division. ஏமைட்டாசிஸ் நேர்முக பகுப்பு வரையறு. What is isoelectric point? ஒத்த மின்னிய புள்ளி என்றால் என்ன? What is nucleotide? Nucleotide என்றால் என்ன? Differentiate nucleotide and nucleoside. Nucleoid மற்றும் nucleoside வேறுபடுத்துக. Write the basic structure of amino acid. அமினோ அமிலத்தின் அமைப்பு. What is metabolites? வளர்சிதை மாற்ற பொருள் என்றால் என்ன? List out the properties of enzyme. நொதிகளின் பண்புகள். Define ஹோலோ என்சைம் அண்ட் அப்போ என்சைம். முழு நொதி மற்றும் அப்போ என்சைம் என்றால் என்ன? சரியா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக உங்களால் பயோபாட்னியில் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். அந்த 5 மார்க் வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா அதில் 5 மார்க் கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் 90 மார்க்கு மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இதை நான் சொன்ன எல்லா கொஸ்டின்ஸையும் படிச்சுக்கோங்க. சரியா? இந்த லைக்கை மறந்துடாதீங்க. தேங்க்யூ.